வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள். தற்போது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதர் மட்டுமல்லாமல் என்ன காரணத்திற்காக அமைச்சர் பதவியை பறித்திருக்கிறார்கள் திமுகவின் பிரமுகர்கள், அது மட்டும் இல்லாமல் இதற்கான முழு காரணம் யார், இது அப்படி என்ன அவசியம் வந்தது அமைச்சர் உதயநிதியின் பதவியை பறிப்பதற்கு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள். தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் பலவிதமான சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கி கொண்டிருக்கிறார். முதலில் சனாதன வழக்கில் சிக்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து 30,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கியிருந்தார். சற்று முன்பு தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை தனது கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்த குற்றத்திற்காகவும், சனாதன வழக்கில் சிக்கிய குற்றத்திற்காகவும், 30,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கிய குற்றத்திற்காகவும் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப் போகிறார் என்றும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறதே மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவியும் இன்றோடு முடிவடைகிறது, பதவி பறிக்கப்படுகிறது என்று செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. சமூக ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்று ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஜர்படுத்தப்பட்டு இன்று புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோர சம்பவம் ஒன்று அரங்கேறி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பார்த்திங்கனாக்கா கள்ளச்சாராயம், அதாவது விஷ கள்ளச்சாராயம் அருந்தி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அப்பகுதி மக்களிடையே. இதற்காக திமுக தான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். திமுக தான் முழுக்க பொறுப்பேற்றுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இதில் திமுகவின் அமைச்சர்கள் சதித்திட்டமும் இருக்கிறது என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் மக்களே. அதை என்ன ஏதுன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக உடனுக்குடனே வேணும்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.